அதிமுகவிலே இணைந்த முக்கிய தலைவி அதிர்ச்சியில், அரசியல் கட்சிகள் மகிழ்ச்சியில். எடப்பாடி நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு தயாராகி விட்டார்கள் அப்படின்னே கூட சொல்ல. அடுத்ததாக அதிமுகவில் தொண்டர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக கண்டிப்பாக அதிமுகவை மேலும் பலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே தற்சமயம் எடப்பாடி பழனிசாமி அதற்குரிய வேலைப்பாடுகளில் மிக தீவிரமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் இருக்கக்கூடிய மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்களை தன் பக்கம் கூடிய வேளையிலே மிக தீவிரமாக இருக்கிறார்கள் அதிமுகவுடைய முக்கியமான தலைவர்கள். அப்படித்தான் ஒரு முக்கியமான தலைவி அதிமுகவிலே தன்னை கலகடிப்பாக இணைத்துக் கொள்ள இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் அதிமுகவின் சார்பாகவும் இணையதளங்களிலும் மிக வைரலாக பரவி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது ஒரு முக்கிய கட்சி என்பது இருக்கிறது, அந்த கட்சியுடைய மிக முக்கியமான ஒரு நபர் தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறாராம். என்னுடைய உழைப்பிற்கு போதிய அங்கீகாரம் இல்லாதால் ஐஜேகேவில் இருந்து விலகுவதாக லாட்டரி அதிபர் மார்டினின் மனைவி லீமா ரோஸ் அறிவித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி சந்தித்தால் சமீபத்தில் நடந்த ஐஜேகே மாநாட்டிற்கு கூட லீமா ரோஸை பரிவேந்தர் அவர்கள் அழைக்கவில்லையா. இதனால் அதிருப்தி அடைந்த அவர் இணை பொதுச் செயலாளர் உட்பட அனைத்து பதவிகள் இருந்தும் விலகுவதாக அறிவித்திருக்கிறார். விரைவிலே அதிமுகவிலே இணைவார் என தகவல் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. என்னுடைய உழைப்பிற்கு போதிய அங்கீகாரம் இல்லாதால் ஐஜேகேவில் இருந்து விலகுவதாக லாட்டரி அதிபர் மனைவி மார்டின் அவர்கள், அதாவது மார்டின் மனைவி லீமா ரோஸ் அவர்கள் அறிவித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை நேற்று தினமும் சந்தித்திருக்கிறார். இதற்கு முன்னதாகவும் ஒரு முறை சந்திப்பு நடத்தி இருக்கிறார். நேற்று தினம் சந்தித்த அந்த சந்திப்பிலே பாத்தீங்க அப்படின்னா நமது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் சந்தித்து பேச்சுவார்த்தை என்பதை நடத்திவிட்டு மிக விரைவாகவே அதிமுகவில் இணைய இருக்கிறோம் அப்படிங்கிற தகவலையுமே அந்த லீமா ரோஸ் அவர்கள் அதிரடியாக தெரிவித்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு நமது அதிமுகவின் சார்பாக வேட்பாளர் தேர்வு எல்லாம் ஒரு புறத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னொரு புறத்திலே 205 தொகுதிகளுக்குரிய அந்த வேட்பாளர்கள் புறம், அதாவது அந்த தொகுதிகள் யார் யார் இருக்க போகிறது, எந்தெந்த கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகள் என முதல்கட்ட பட்டியலையும் தயார் செய்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். திமுகவை காட்டிலும் முன்னுதாரணமாக முன்னோடி சென்று கொண்டிருக்கிறார் நமது எடப்பாடி அப்படின்னே கூட சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக கண்டிப்பாக வெற்றி வாகை சூடியாக வேண்டும். அப்படி ஒருவேளை வெற்றி வாய்ப்பை தவற விட்டுவிட்டால் அதிமுக 10 ஆண்டுகள் பின்னோக்கி சென்று விடும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி அரசியல் கட்சியுடைய ஒரே நோக்கம் திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறதா. விஜயுடைய நோக்கமும் அதுவாகத்தான் இருக்கிறது. எடப்பாடி அதிமுகவுடைய நோக்கமும் அதுவாகத்தான் இருக்கிறது. சீமானுடைய நோக்கங்களும் அதுவாகத்தான் இருக்கிறது. பொறுத்து பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவா திமுகவா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு போர் பந்தயம் என்பது வரப்போகிறது. அந்த இடத்திலே அதிமுகவிற்கு மிகப்பெரிய வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.